கையில் ஒரு மைக்கு, சொந்தமாக ஒரு மீடியா, நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டா நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே தான் அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நம்ம தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் கோயில் போகிறப்ப வந்து நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு எழுதி ஜோசப் விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி அவர் குறை சொல்கிறார். அவர் உண்மை தானே, அவர் உண்மையிலே ஜோசப் விஜய் அதை தான் அவர் தெளிவாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொன்னோன்னே நம்ம ஏற்றுக்கிறோம். செபஸ்டின் ஜீமான் அப்படிங்கிறவர் இப்போ நான் வந்து சீமான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறோம். அது மாதிரி அவங்களுடைய மதம் ஒன்றா இருந்தாலும் அனைத்து மதத்தையும் பின்பற்றுறாங்க. இதில் வந்து ஒன்றும் தவறு இல்லையா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இந்து தலைவராக இருந்தாலும் இந்துக்கள்கிட்ட மட்டும் அவருக்கு மசூதிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ போகிறது இல்லையா. இங்கே பெரும்பான்மையாக இந்துக்களை வச்சுக்கிட்டு இந்து மக்களை முட்டாளாக்கிட்டு தான் திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறதுல இந்து மக்களை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் அங்கே தான் பெரும்பான்மையான பேர் இருக்காங்க. அது கேட்டால் நம்ம சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பெருசாக இந்து மக்களை மதிக்காத கட்சியில் தான் இங்கே பெரும்பான்மையோர் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர் எல்லா கோயிலுக்கும் போகலாம், அதில் என்ன இருக்குது, தவறு இல்லையே. அது ஒரு பெரிய குறையா அப்படி சொல்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்து மேலே தொடர்ந்து குறையாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து இவர் எங்கேயாவது ஒரு இஸ்லாமியர் கோயிலுக்கு போவார், அதுவும் அந்த சுன்னத் கல்யாணம் பண்ணிட்டு போவாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி தரைக்குறைவான வார்த்தைகளை தான் பேசுகிறாரு நம்ம துரைமுருகன் அவர்கள், சாட்டை துரைமுருகன். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சனி ஞாயிறு திங்கக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே பேசு. ஏதோ தேர்தல் முடிஞ்சிருச்சு விட்டுற வேண்டியதான, திருப்பி அவரை குறை சொல்லணுங்கிற ஒரு மனநிலையிலே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மிகவும் தவறு. அரசியல் ரீதியாக அவரை எதிருங்க. நான் இந்த கருத்து சொல்லியிருக்காரு, எப்படி சாத்தியப்படும், இவரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு. அது மாதிரி அவர் என்ன கருத்து சொல்கிறாரோ அதுக்கு நம்ம என்ன இது இருக்குது, அதில் என்ன விவாதம் பண்ணோம், அதில் எது நம்ம சொல்லணுங்கிற மாதிரி மனநிலை விட்டுட்டு அவர் என்ன செஞ்சாலும் அவரை தவறு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தெரியல. கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் நமக்கு யாராருக்கு என்னென்ன அளவுக்கு இடங்கள் கிடைக்குது, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அங்கீகாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சதும் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.